பேசிட்டு இருந்தாரு. யாருன்னா நம்ம எதிர்கட்சி தலைவர் அவர்களும் பரோட்டா அவர்களும். இந்த மாதிரி காமராஜ் எங்க சங்கத்தின் தலைவர் அவர் தான் வேலையை பிரித்து கொடுக்குறாருங்கிற மாதிரி தவறான கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. ஆனா இது வந்து ஆன்லைன் டெண்டர். யார் வேணாலும் இந்தியாவில் எங்க இருந்து வேணாலும் யார் வேணாலும் இந்த டெண்டர் போடலாம். அப்படி போட்டுதான் நாங்க இத்தனை நாள் வேலை செய்யும். எங்க நலச்சங்கத்தினுடைய வேலை என்னன்னா டெண்டர் போட யாருங்க வேலை செய்யக்கூட அந்த வேலை முடிவுக்குள்ளே வர கஷ்டங்கள், டெண்டர் ஒரு அதிகாரி பார்க்க வேண்டியது இருந்தாலோ அல்லது வேலை தாமதமானாலோ அல்லது வேற சிரமங்கள் பில் எழுதுறது சிரமம் ஆனாலோ அல்லது வேலை செய்து முடித்து பணம் வரவில்லை என்றால் கமிஷன் ஆணையாளர்கள் சந்திப்பதற்கோ அதை பெற்று தருவதற்கோ எங்கள் சங்கத்தின் சார்பாக நடவடிக்கை எடுக்கிறது. இதுதான் எங்க வேலை. நாங்க மெட்டீரியல் வேலை இப்ப கூட சமீபத்தில் மெட்டீரியல் விளையாடுறோம். இதே ஆளுங்கட்சி முதல்வருக்கே நாங்க கோரிக்கை வச்சு நாங்க வந்து டெண்டரையே புறக்கணிக்கிறோம் அப்படின்னு முதல்வருக்கே நாங்க கடிதம் அனுப்புறோம். எம்சாண்ட் விலையா இருந்துச்சு. அந்த டைம்ல டெண்டரே நாங்க வந்து புறக்கணிச்சு யாருமே டெண்டர் போடாம நாங்க அசிஸ்டன்ட் சார்பா சொல்லியிருந்தோம். யாருமே எல்லாருமே டெண்டர் புறக்கணிச்சாங்க. அந்த டைம்ல அரசாங்கமே அந்த விலையை குறைச்சி எங்களுக்கு வந்து செய்து கொடுத்தது. இந்த மாதிரி தகவலை தான் இந்த மாதிரி நலத்திட்டங்களை தான் நாங்க வந்து செய்து கொடுத்தோம். தவறான இதோ எங்க மேல அவதூறு செய்வதற்கு ஒண்ணுமில்லை. அதே மாதிரி காமராஜ் அவர்கள் 11/5 நடந்த டெண்டர்ல அவர் கலந்துக்கவே இல்லை. அவர் அந்த டெண்டர் போடவே இல்லை. ஆனா L1 வந்து L2 காமராஜ் போட்டாரு, அவரு மாத்தி கொடுத்துட்டாங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் பேரை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த எதிர்கட்சி தலைவரும் இந்த கொரோனா அவர்களும் எதிர்கட்சி தலைவர்னா யார சொல்றீங்க? அத சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. மாநகராட்சி மாநகராட்சியினுடைய எதிர்கட்சி தலைவரும் மற்றும் மாநகராட்சி கொரோனா அவர்களும் தவறான செய்தியை விட்டுருக்காரு. குறைவான தொகையை கோட் பண்ணவங்களுக்கு கொடுத்திருக்காங்க, அதிக தொகையை கோட் பண்ண கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்கிறத விட குறைவான தொகை கோட் பண்ணவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. போட்ட தொகுதி வேலை கொடுக்கணும். அப்படிதான் அதிக தொகை கோட் பண்ணவங்கன்னா லாபம் நோக்கு மாநகராட்சி லாபம் இழக்கும் வகையில கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அதனுடைய டெண்டர் அதிகாரிகள் அது டெண்டர் போட்டிருந்தாலும் L1 இருந்தாலும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இவர் வேலை செய்யறாங்க. அதுதான் இவரோட தலையீடுனாலதான் மாநகராட்சிக்கு நஷ்டம் ஏற்படும் வகையில இவங்க டெண்டர் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப அதிகாரிகள் எப்படி அந்த ஆன்லைன் டெண்டர் குறைவா அதிக தொகை நிறைய இருக்கிறது. கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ்லயே வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதுல யார் டெண்டர் போட்டிருக்காங்க, யார் L1 எல்லாமே தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கு. இந்த பொய்யான பிரச்சார தலைவர் காமராஜ் தான் பிரிச்சு கொடுத்தாரு. அதுலயே L1 யாரு L2 யாருன்னு தெரியும். அந்த டெண்டர்ல ஒரு டெண்டர் கூட கலந்து. ஆனா தவறான கருத்து அவர் மேல வந்து அவதூறு காழ்ப்புணர்ச்சியின் காரணமா அவதூறா சொல்றாங்க. இது எங்க சங்கத்தையும் கேவலப்படுத்த மாதிரி இந்த ஒப்பந்தம் ஏதோ சங்கம் செய்கிட்டு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்குறாங்க எல்லாம் பண்றாங்கிற மாதிரி தவறான கருத்தை சொல்லி தலையீடு இந்தியாவில யாரு வேணா டெண்டர் போடும். L1 யாரு லெஸ்ல இருக்கிறாங்க அப்படியே போட்டாலும் அதிகாரிகள் ஓபன் பண்ணி அது சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது. அவங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களா கரெக்டா அவங்க திட்டம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க அறிவிப்பாங்க. அந்த மாதிரி அதிகாரிகள் மீது என்ன மாதிரி நடவடிக்கை இருக்கு? இந்த மாதிரி கவனக்குறைவா அது நாம தலையிட முடியாது. நீங்க அதான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்ல வந்து கேஸ் நடக்குது. அவங்க முன்னால டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, அவங்க பர்டிகுலர் கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க. அது வந்து கோர்ட் மூலியமா தான் போகும். வேற இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் நடந்தது. எங்க சங்கத்தை அவமானப்படுத்த இதனால உங்களை மாதிரியான ஒப்பந்தர்கள் பாதிப்பு ஏற்படலையா உங்களுக்கு? இப்ப என்னன்னா